காளன் போற்றி, மகா காளி போற்றி. நன்றி மகாதேவா. இன்று தாங்கள் இந்த அசுரனை அழித்து இந்த பிரபஞ்சத்தையே அவனது தாக்குதலில் இருந்து காப்பாற்றி விட்டீர்கள். மகாதேவா, இன்று எங்கள் முன்பு தோன்றியிருக்கும் தங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இனி தாங்கள் எங்கள் அருகிலேயே இருங்கள். நான் உனது பக்தியால் மகிழ்ச்சி அடைந்து இவ்விடமே சதா இருக்கப் போவதாக தீர்மானித்துள்ளேன். இந்த இடம் மகாதேவர் தூஷனை அழித்து இந்த பிரபஞ்சத்தை இருளிலிருந்து காத்த இடம். ஆகையினால் இன்று முதல் இந்த இடம் மகாகாளேஸ்வர் என்ற பெயரால் அழைக்கப்படும். உஜ்ஜயினியில் எழுந்தருளியிருக்கும் இந்த மகாகாளேஸ்வர் என்னும் ஜோதிர்லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். எவர் ஒருவர் இங்கு வந்து வணங்குகிறாரோ மகாதேவர் அவர்களின் பாவங்களை போக்குவார். உண்மையில் எவர் ஒருவர் உடல் மற்றும் மனதினால் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறாரோ இறைவன் அவர்களின் பாவங்களை முழுமையாக போக்கி அவர்களை காப்பார். இதில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒருவர் தனது சாமர்த்தியத்தால் வெவ்வேறு காரணங்களுக்காக பலமுறை தேவர்களை பூஜித்து வந்திருந்தால் அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்க தவறியதுண்டு. எனினும் ஒருவர் தன் முழுமையான அர்ப்பணிப்புடன் தன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி இறைவனின் பெயரை தியானித்து வந்திருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயம் இருக்கும். தந்தையே, தாயாருக்கும் இந்த இடத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் ஏன் எனக்கு தோன்றுகிறது? இந்த இடத்தில் அப்படி என்ன உள்ளது? புத்திரனே, நீ உணர்கின்ற அந்த சக்தியானது சக்தி பீடத்தின் சக்தி என்பதை அறிந்து கொள். அங்குதான் சதியின் உடல் பாகம் விழுந்துள்ளது. இங்கு தேவி அர்சிதாவின் ஆலயமும் உள்ளது. மகாகாலன் மற்றும் மகாகாளேஸ்வரின் ஜோதிர்லிங்கத்தின் மூலமாக எனக்கு என் கடந்த காலத்தின் நினைவு மீண்டும் நினைவுக்கு வருகிறது. மகாகாளீஸ்வர் ஜோதிர்லிங்கம் போற்றி, மகாகாளீஸ்வர் ஜோதிர்லிங்கம் போற்றி, மகாகாளீஸ்வர் ஜோதிர்லிங்கம் போற்றி. மகாதேவா, இந்த அசுரனை அழித்து விட்டோம். ஆனால் பிரச்சனைகள். நாம் மேலும் பல ஜோதிர்லிங்கங்களை ஏற்படுத்தியாக வேண்டும். அடுத்த ஜோதிலிங்கத்தை நாம் எங்கு நிறுவப் போகிறோம் தந்தையே? அடுத்த ஜோதிர்லிங்கத்தை எங்கு நிறுவப் போகிறோம் என்பதை அவ்விடமே தீர்மானிக்கும். அதுவே விதியின் செயல். ஆம் கௌரி, நாம் நிறுவப் போகும் அந்த ஜோதிர்லிங்கமானது வாழ்வையும் மரணத்தையும் கடந்த ஒன்று. மகாதேவா,
நாம் இப்பொழுது கேட்கும் இந்த குரலானது யாரோ ஆபத்தில் இருப்பதை உணர்த்துகிறது. ஆம் கௌரி, இப்பிரபஞ்சத்தை அழிக்க திதி எடுத்த முயற்சியினால் இப்பொழுது ஒரு பக்தனின் குழந்தை சங்கடத்தில் சிக்கியுள்ளது. அப்படியென்றால் தனது சுயநலத்தின் உச்சியில் அந்த திதி ஒரு அப்பாவியின் உயிரை ஆபத்தில் சிக்க வைக்கிறாளா? ஒரு பெண்ணாக இருந்து இதை எவ்வாறு அவளால் செய்ய முடிகிறது? தன் அகங்காரத்தினால் எது சரி எது தவறு என்பதை மறந்துவிட்டாள். இனியும் திதி இந்த தீய செயலை நிறுத்தவில்லை என்றால் அந்த திதி கடந்த ஜென்மத்தில் எனது சகோதரியாக இருந்தாள் என்பதை கூட நான் மறந்து விடுவேன். மகாதேவா, அந்த சிறுவனின் உயிர் ஆபத்தில் உள்ளது. நாம் அவனை காக்கவில்லை என்றால்... இல்லை கௌரி, விளைந்த இச்சங்கடத்தை களைய வேண்டியதன் அவசியம் ஏற்படவில்லை. அந்த பாலகனுக்கு ஏற்பட்டுள்ள அந்த துன்பம் வேறொருவரின் சோதனைக்கான வழியே ஆகும் கௌரி. இச்சோதனை வெற்றி கொண்டு விட்டால் அனுபவ பாடம் ஒன்று இப்பிரபஞ்சத்திற்கு கிடைக்கும். காரணமின்றி எச்செயலும் நிகழ்வதில்லை. காரணமாகவே இவ்விடத்தை திதி தேர்ந்தெடுத்திருக்கிறாள். ஏனென்றால் நாம் 12 ஜோதிர்லிங்கங்களை நிறுவப் போவதை அந்த திதி அறிந்து கொண்டு விட்டாள். ஆகையால் தான் நாம் ஏற்படுத்தும் முன்பே அவள் அழிக்கத் தொடங்கிவிட்டாள். தாங்கள் என்ன நினைத்தீர்கள் மகாதேவா? தாங்கள் ஒரு அசுரனை அழித்து விட்டால் நான் அமைதியாகி விடுவேனா? தூஷனை அழித்து விட்டதால் மட்டும் என்னை தோற்கடித்து விட்டதாக நினைக்காதீர்கள் மகாதேவா. தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து பாருங்கள் மகாதேவா. ஏனெனில் இம்முறை எவரது பக்தியாலும் இந்த அழிவை தடுத்துவிட இயலாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பூஷ்மா, விரைவாக வா, உன் புதல்வனின் உயிர் ஆபத்தில் உள்ளது. இவளை அழைப்பதால் எந்த பயனும் இல்லை. இவள் தினமும் இவ்வாறே செய்து கொண்டிருக்கிறாள். மண்ணினால் சிவலிங்கத்தை செய்து நீரில் கரைத்து விடுவாள்கள். இவள் 1008 முறை ஓம் நம சிவாயா என்று கூறும் வரை அவள் கண்களை திறக்க மாட்டாள். பூஷ்மா, நீ உனது கண்களை திற. உனது புதல்வன் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறான். உனக்கு உன் புதல்வன் முக்கியமா இல்லை கடவுளா? எனது பக்தி தூய்மையானது பிரபு. அதனால் இன்று தாங்கள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் சோதியுங்கள். நான் அதற்கு தயாராக உள்ளேன். மகாதேவா, நாம் எவ்வாறேனும் அந்த சிறுவனை காப்பாற்றியே ஆக வேண்டும். கௌரி, எந்த பக்தியானது தீய சக்திகளுக்கு அடிபணியாமல் தொடர்ந்து பயணிக்கின்றதோ அந்த பக்தி நிச்சயம் வெற்றி பெறும். வெற்றி பெறுவது யார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். குஷ்மாவின் பக்தியா அல்லது திதியின் தீய சக்தியா? என்னவாயிற்று குருதேவா? நான் எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்பது தங்களின் கவலையடைந்த முகத்தில் நன்றாக தெரிகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் நீ ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பேரழிவை பற்றி நான் சிந்திக்கவில்லை. நீ ஒரு தாயாக இருந்தும் மற்றொரு தாயிடம் எப்படி இப்படி நடந்து கொள்கிறாய்? அதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். இதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். என்னை அச்சப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் குருதேவா. மகாதேவராலும் மகா காளியாலும் என்னை தடுக்க முடிந்தால் தடுக்கட்டும். ஆனால் இம்முறை அவர்கள் என் முன் தலைவணங்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் நன்றாகவே அறிவார்கள்.
மகனே, மகனே, தாயே, விரைவாக செய்யுங்கள். உதவுங்கள். மகனே, மகனே. எனக்கு நம்பிக்கை உள்ளது. இதுவரை நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் உண்மையில் மகாதேவர் மற்றும் பார்வதி தாயாரின் விருப்பத்திற்கு உட்பட்டதாகும். என்னுடைய பக்தியும் கர்மமும் இதற்குதான் தகுதியானது என்று அவர்கள் நினைத்தால் எனக்கு அதில் எந்த எதிர்ப்பும் இல்லை. நான் என் புதல்வனின் கண்களை திறக்கப் போவதில்லை. ஏனெனில் இது என்னுடைய பக்திக்கான சோதனை என்பதை நான் அறிவேன். குஷ்மா, இந்த கிராமமே அழிய போகிறது. உடனடியாக வெளியேறு. இல்லை, நான் எங்கும் செல்ல மாட்டேன். இனியும் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஒன்று உறுதியாக தெரிய வேண்டும். நான் வணங்கும் கடவுளுக்கும் எனக்கும் மற்றும் இவ்விடத்திற்கான சம்பந்தம் தெளிவுபட வேண்டும். அதுவரை இங்கேயே இருப்பேன். உன்னுடைய பக்தி இந்த பேரழிவிலிருந்து உன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உன்னுடைய பக்திக்காக நாங்கள் எங்கள் உயிரை பணைய வைக்க முடியாது. வா, சென்று விடுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு தாய் என்ற முறையில் நான் உண்மையில் தோல்வி அடைந்திருக்கலாம் மகாதேவா. ஆனால் இன்று என் பக்தி வெற்றி பெற்று விட்டது. தாங்கள் காட்சி அளித்ததற்கு நன்றி பிரபு. ஒரு தாயின் பக்தி மெய்யானதென்றால், அவரது கர்மம் புனிதமானதென்றால், அந்த குழந்தைக்கு எத்தீங்கும் எந்த நேரத்திலும் ஆகாது. நீ இந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய் குஷ்மா. இந்த செயலானது உன் பக்தியை மட்டும் பெருமைப்படுத்தவில்லை, மாறாக மகாதேவர் உனக்கு இந்த இடத்தில் இருக்கும் சம்பந்தத்தையும் பெருமைப்படுத்தியுள்ளது. உனது பக்தியானது இந்த இடத்தையே புனிதப்படுத்திவிட்டது. ஒரு தாய் தனது குழந்தையை ஆபத்தில் இருக்கும் தருணத்தை பார்ப்பதை விட கடினமானது வேறேதும் இல்லை. அதுவே தாய்மையின் குணம்.
எனினும் நீ இத்துன்பத்திலும் கூட நீ கொண்ட பக்தியை கைவிடவில்லை. எனவே இக்கணம் முதல் இவ்விடம் நீ கொண்ட பக்தியின் பெயராலேயே அழைக்கப்படும். இவ்விடமானது புஷ்மாவின் இறைவன் என்ற பெயராலேயே அனைவராலும் அழைக்கப்படும். தினந்தோறும் அர்ச்சனை செய்த பிறகு சிவலிங்கத்தை நீ ஆற்றில் கரைத்து விடுவாய். ஆனால் இன்று நீ உருவாக்கிய இந்த சிவலிங்கமானது நிரந்தரமாக இவ்விடத்திலேயே இருக்கும். இந்த ஜோதிர்லிங்கம் குஷ்மேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படும். இவ்விடத்திற்கு பக்தர்கள் மெய்யான பக்தியோடு வந்தால் நான் அவர்களையும் அவர்களுக்கு பிரியமானவர்களையும் நிச்சயம் காத்தருள்வேன். தாயே, இங்கே அனைத்தும் நலமாகிவிட்டது. இனி நாம் எங்கு சென்றாக வேண்டும்? இந்த நில அதிர்வு அடுத்த ஜோதிர்லிங்கத்தின் அழைப்பாகும். நீங்கள் அனைவரும் அங்கு செல்லுங்கள். நான் வேறு இடம் சென்றாக வேண்டும். தந்தையே, இது எந்த இடம்? அதை விரைவில் அறிந்து கொள்வாய் மகனே. கணேசா, இது மாபெரும் விந்திய மலையாகும். இப்பிரபஞ்சத்திலேயே மிக பிரம்மாண்ட மலை இதுவே ஆகும். இப்பொழுது மகாதேவரே என்னை பிரம்மாண்டமானவன் என்று இருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். மகாதேவா, இவ்விடத்திற்கு தங்களை அழைத்து வந்தது என்ன? பர்வதராஜா, இவ்விடத்தில் நாங்கள் ஜோதிர்லிங்கத்தை நிறுவப் போகிறோம். விநாயகா, ஜோதிர்லிங்கத்தை நிறுவும் பணியை நீ துவங்கு. நில்.